வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எவிக்ஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணா வந்து வெளியேற்றப்பட்டிருக்கார். ஸோ ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் தான் ராணாவா அப்படின்றது தெரியல. பட் இன்னொரு எவிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எவிக்ஷனும் சரி, செகண்ட் எவிக்ஷனும் சரி ஒரு அன்ஃபேராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா ராணாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஓட்டிங்கில் சூப்பராக வந்து டாப்பில் இருக்கார். அவர் எப்படி எவிக்ட் ஆனார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகே, ராணா வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் மஞ்சரி எவிக்ட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியாலும் சரி எங்கே பார்த்தாலும் வந்து அன்எக்ஸ்பெக்டட், இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது மஞ்சரி அட்டாக் பண்ணி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மஞ்சரி எலிமினேட் ஆனதை பற்றின்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப்லையும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த செங்கல் டாஸ்க்லையும் சரி செமையாக பெர்ஃபார்ம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. டிடிஎஃப்லையும் வந்து ஐ திங்க் டாப் 3ல அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்த ஒரு பிளேயர் அண்ட் தென் அவங்க நாட் ஒன்லி டாஸ்க் பீஸ்ட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அது தெளிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அதை டெலிவர் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் தென் விஜய் சேதுபதி சார்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அப்படியே முத்துக்குமரன் எப்படியோ அதே மாதிரி மஞ்சரி அப்படின்னே சொல்லலாம். தெளிவாக இருக்கும் அவங்க பேசுறது. ஸோ அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்ற போது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. மேபி மஞ்சரிக்கு சப்போர்ட் இல்லாமல் ஓட்டிங்ஸ் வந்து கம்மியாக இருந்து இவங்களே வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் உள்ளேயும் சரி வெளியும் சரி. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நேற்று வந்து ராணுவ கேட்குறப்ப யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ராணுவ கேட்பார். அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ஜாக்லின், தீபக் தவிர்த்து யாருனாலும் எவிக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உள்ளே இருக்கிற என்வரான்மெண்ட்க்கும் வந்து மஞ்சரி எலிமினேட் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது. எப்படி ஜெஃப்ரி எலிமினேட் ஆனாரோ அந்த ஷாக்கிங் அன்ஃபேர் எலிமினேஷன் தான் இங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்ஃபேர் எவிக்ஷனாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணீங்க, உங்களுக்கும் அப்படி தான் வந்து தோணுது அப்படின்னா மறக்காமல் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் சௌந்தர்யா சொன்ன மாதிரி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வீட்டுக்குள்ளே அவங்களும் வந்து மஞ்சரி போக மாட்டாங்கன்னு இருக்காங்களோ அதே மாதிரி வெளியும் சரி மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ப்பா, டாப் 5ல அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் அவங்க வந்து எவிக்ட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, லைக் மஞ்சரி வந்து ஓகே இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்பார்ல, என்ன பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் வெளியே வரதுக்கு அப்படின்ற மாதிரி அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் இந்த எவிக்ஷன் வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அருண் உள்ளே இருக்காரு, விஜய் விஷால் உள்ளே இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் மஞ்சரி வெளியே வர்றது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டான எவிக்ஷன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.